வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் ஆஃப் செப்டம்பர் மந்த் பார்த்துட்டு இருக்கோம். 4th செப்டம்பர் 2023 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹூ வான் த ஃபர்ஸ்ட் பொசிஷன் இன் த மென்ஸ் ஜாவ்லின் த்ரோ அட் த டைமண்ட் லீக் ஹெல்ட் இஸ் ஜூரிச். ஓகே, ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பேட்லெச். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வென் டிட் இந்தியா ஜாயின் த குளோபல் ஃபண்ட் அஸ் அ டோனார். ஓகே, ஸோ குளோபல் ஃபண்ட் அப்படின்ற குரூப் கூட இந்தியா வந்து எப்போ வந்து என்ன டோனரா ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த இயர் இஸ் 2006. ஸோ இந்த குளோபல் ஃபண்டுனா என்னன்னு பார்த்துக்கணும். குளோபல் ஃபண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க இப்போ ஒரு 3 டிசீஸ் இருக்கு. ஓகே, ஸோ மலேரியா, டியூபர்குலோசிஸ் அண்ட் எய்ட்ஸ். ஓகே, ஸோ இது மூணுத்துக்குமே என்ன பண்றாங்க, மருந்து இருக்கு இல்லையா. ஸோ கட்டிங் ஏஜ் மெடிசன்ஸ் சொல்லுவாங்க. கட்டிங் ஏஜ் மெடிசன்ஸ் தான் நியூவா வந்திருக்க மெடிசன்ஸ். எய்ட்ஸை கியூர் பண்றதுக்கே மெடிசன்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கட்டிங் ஏஜ் மெடிசன்ஸை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியான ரேட்ல கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் இவங்க குளோபல் ஃபண்டு. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து 2006 ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க 3 டைப் ஆஃப் மெடிசன்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது ஏன் நியூஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து ஜெனரிக் பார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட ஒரு டீல் வச்சு இந்த ஹெச்ஐவி ட்ரக்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட ப்ரைஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நியூஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, வாட் இஸ் த IUCN ஸ்டேட்டஸ் ஆஃப் கக்காப்போ. ஓகே, ஸோ இது வந்து அவல் பேர்ட் இது. ஓகேங்களா, இதோட IUCN ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் தான் இதோட IUCN ஸ்டேட். வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இது நியூசிலாண்டில் இருக்கும். ஓகே, அதிகபட்சமாக நியூசிலாண்டில் என்னன்னு சொல்கிறோமா, இதை நைட் பேரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட் பேரட்ஸ், அவல் பேர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு, வேர் ஆர் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் Titagarh rail system located. Okay, the Titagarh rail system Kolkata. Okay, so இதுல DSC A20. Okay, இந்த ஷிப் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து 5 டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட். ஸோ இது வந்து இங்க லான்ச் பண்ணியிருக்காங்க டிட்டாகர், அதனால தான் நியூஸ்ல இருக்கு. DSC A20 ஞாபகம் வச்சுக்கோங்க, டைவிங் சப்போர்ட் கிராஃப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், which among the following spacecraft is to carry India's first solar mission Aditya L1. ஸோ ஆதித்யா L1னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், சன்னோட ஆர்பிட்டர் தான் ஆதித்யா L1. ஓகே, ஸோ இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, சன்னோட இந்த அட்மாஸ்பெரிக் காம்பனன்ட்ஸ் கேட்பாங்க, குரோமா, ஓகே, கொரோனா எல்லாம் இருக்கு இல்லையா, போட்டோஸ்பியர், இதை பத்தி கேட்பாங்க, கோர் கேட்பாங்க, கன்வெக்ஷன் ஜோனு, ரேடியேஷன் ஜோன்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இது வந்து எடுத்துட்டு போக போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ PSLV XL. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, an Indian origin ex-minister won the Singapore presidential election. ஓகே, ஸோ இவர் வந்து இந்தியன் ஆரிஜின், ஆல்ரெடி வந்து அங்கே எக்ஸ்-மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஸோ ஹி இஸ் தர்மான் சண்முகரத்னம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், who is to host 18th East Asia Summit. யார் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்தோனேஷியா தான். இந்த 18th ஈஸ்ட் ஏஷியா சமிட், நம்ம PM வந்து இந்தோனேஷியா போயிருப்பாங்க. ஸோ இது கூட இன்னொரு சமிட்டும் நடக்கும். அது வந்து ஏஷியன், ஓகே, இந்தியா சமிட். ஓகே, ஸோ ஏஷியன் இந்தியா சமிட்டுக்கும் இந்த ஈஸ்ட் ஏஷியா சமிட்டும் என்ன இதுல பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம PM வந்து இந்தோனேஷியா போனாரு. ஸோ அதுதான் நியூஸ்ல வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who among the following is organizing the international level quiz competition G20 Think. ஓகே, ஸோ இந்தியன் நேவி தான் வந்து இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த G20 Think அப்படின்ற குவிஸ் காம்படிஷனை இவங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், when was the Startup India initiative launched? ஓகே, ஸோ எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ணிட்ட அப்புறம் நிறைய இந்தியாவில் ஸ்டார்ட் அப் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வந்துருச்சு. இதனால வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் எப்போ இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், நேம் த பர்சனாலிட்டி ஆன் ஹூஸ் பர்த்டே ஆனிவர்சரி நேஷனல் டீச்சர்ஸ் டே செலிப்ரேட்டட். ஸோ நம்மளுக்கு தெரியும், S. ராதாகிருஷ்ணன். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 50th செப்டம்பர் 2023. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், who won the men's hockey Asia Cup 2023? India. Name the biofungicide launched by FMC India to protect crops in India.
இந்த பயோ ஃபஞ்சிசைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பயோ ஃபஞ்சிசைட்னா சில ஃபங்கஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட விஷயத்த, ஒரு குறிப்பிட்ட திங்ஸ் மட்டும் தான். ஓகே, ஸோ அது இன்செக்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இட் லிமிட் த ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த கிராப் வந்து நல்லா வளரும். இல்லைன்னா அந்த ஃபேக்டர்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா கிராப் வந்து கண்டிப்பா நல்லா இருக்காது. ஸோ இதுதான் ஃபஞ்சிசைடு. ஸோ இப்போ பயோ ஃபஞ்சிசைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டாசியா. ஸோ நெக்ஸ்ட், வென் டிட் இந்தியா பிகேம் மெம்பர் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்? ஓகே, ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, கடன் வாங்கி அவங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அவங்கள தான் நம்ம ஃபுஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ இவங்களுக்காக தான் இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இது ஃபர்ஸ்ட் வேற ஒரு விஷயத்துக்காக இந்த யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்திருப்பாங்க, யூகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு வைடு வந்து இது எல்லாருக்குமே மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இந்தியா இஸ் அ மெம்பர். ஸோ எப்பத்துலேருந்து மெம்பர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010. ஸோ நெக்ஸ்ட், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி இன்வைட்டட் அ ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரப்போசல். ஓகே, ஸோ ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. அசெட் வேல்யூ இருக்கு. ஓகே, ஸோ இருக்கிற அசெட் என்ன பண்ணுவாங்க, அதை மெஷர் வேல்யூவோட அதோட வேல்யூவை மெஷர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ எதுக்குன்னா ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வி நோ வாட் இஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பாண்ட்ஸை நம்மளே வித்துருவோம். ஓகே, ஸோ அதுதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ யாரோடது அப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்கோடது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who has been recently awarded the title of deemed university in de novo category by the Ministry of Education. கண்டிப்பா வந்து இந்த டீம்டு யூனிவர்சிட்டி யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஏஐசிடிஇ இல்ல, யூஜிசி இல்ல, இவங்களுக்கு மேல இருக்க பாடி தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ யாருன்னா என்சிஆர்டி தான், நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். விச் யூஎஸ் ஸ்டேட் had declared an outbreak of meningococcal disease. ஓகே, ஸோ இந்த மெனிங்கோகாக்கல் டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இட் லீட்ஸ் டு மெனிஞ்சிட்டிஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு மெனிஞ்சிட்டிஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ எந்த ஸ்டேட் வந்து அவுட் பிரேக் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வர்ஜீனியா. நெக்ஸ்ட், நேம் த பேலோட் சென்ட் ஆன் சந்திராயன் 3 டு ஸ்டடி லூனார் பிளாஸ்மா இன் த சவுத் போலார் ரீஜியன். ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த பேலோட பேர் கேட்டிருக்காங்க, சந்திராயன்ல கொண்டு போனது. ஸோ அந்த பேலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரம்பா எல்பி. இது என்னன்னு பார்த்துக்கோங்க, ரேடியோ அனாட்டோமி ஆஃப் த மூன் பவுண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் அயோனோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் லாங்மியர் ப்ரோப். ஓகே, ஸோ அதுதான் இதோட பேரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, விச் எடிஷன் ஆஃப் த நேவல் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2023 வில் பி ஹெல்ட் இன் டெல்லி? ஓகே, ஸோ இதோட என்ன எடிஷன் கேட்குறாங்க, செகண்ட் எடிஷன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆரோக்கிய மைத்ரி கியூப் பில்ட் அண்டர் ப்ராஜெக்ட் டேஷ். அந்த ஆரோக்கிய மைத்ரி கியூப் இருக்கு இல்லையா, இதோட நேம் கேட்டிருக்காங்க. வாஸ் பிரசன்டட் டு த ஹானரபிள் ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்ரீலங்கா டியூரிங் ஐஎன்எஸ் டெல்லி விசிட் டு கொலம்போ. ஓகே, ஸோ இதோட பேரு பிஹெச்ஐஎஸ்ஹெச்எம் பிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எதுக்குன்னா இந்த கிராஸ் ட்ரைனிங் ஆஃப் பர்சனல் இன் வேரியஸ் டாபிக்ஸ் இதெல்லாம் பத்தி ஸ்ரீலங்கன் நேவி இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட், who among the following launched கிரமோத்யோக் விகாஸ் யோஜனா? ஓகே, ஸோ இந்த கிரமோத்யோக் விகாஸ் யோஜனா யார் லான்ச் பண்ணாங்கன்னா காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ எதுக்குன்னா இந்த பாட்ரி எக்ஸ்போ. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஷன் சம்மேளான். ஓகே, இது ரிலேட்டட் தான் இந்த கிரமோத்யோக் விகாஸ் யோஜனா. நெக்ஸ்ட், current affairs of 6th September 2023. So first பாருங்க, who won the 132nd Durand Cup 2023? So யார் வந்து இதை வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோகன் பகன். Who allowed stem cell therapy for 2 autistic kids? ஓகே, ஆட்டிசம் அந்த கிட்ஸுக்கு ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி இது கியூர் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ ஆட்டிசம்ல வர சிம்டம்ஸ்லாம் இந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இதை பண்ணியிருக்காங்கன்னா டெல்லி ஹைகோர்ட். ஓகே, அப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா கோர்ட்க்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வென் வாஸ் த ஆத்ம நிர்பார் பாரத் ரோஸ்கர் யோஜனா லான்ச்டு? ஓகே, ஸோ இது எப்போ லான்ச் ஆச்சுன்னு கேட்குறாங்க. இட் இஸ்
2020. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ராஸ்கர்னு வந்தாலே எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட், விச் கண்ட்ரீஸ் இன்விடேஷன்ஸ் ஹாவ் பீன் withdrawn from the year's நோபல் பிரைஸ். ஓகே, ஸோ இந்த நோபல் பிரைஸ்லேருந்து நம்ம எல்லா கண்ட்ரீஸும் எல்லா கண்ட்ரிக்கும் இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சதை இவங்க சென்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான், ரஷ்யா, பெலாரஸ் இங்கே வந்து இந்த வார் நடக்குது, இதனால வார் நடக்குது, இவங்களோட கண்டக்ட் சரியில்லை அப்படின்ட்டு வித்ட்ரான் பண்ணிட்டாங்க இன்விடேஷனை. ஸோ நெக்ஸ்ட், எக்ஸ்போஷர் டு டிஃபிஷியன்சி ஆஃப் டேஷ் இன் ரெட் பிளட் செல்ஸ் கேன் ப்ரிவென்ட் ஹார்ட் அட்டாக். ஓகே ஓகே, ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி. ஓகே, டிஃபிஷியன்சி ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ இருந்தால் ரெட் பிளட் செல்ஸில் கண்டிப்பாக வந்து ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின், which among the following is to replace steel third rail with composite aluminum third rail current collector. Okay, so இந்த ஸ்டீல் தேர்ட் ரேல், காம்போசிட் அலுமினியம் தேர்ட் ரேல் ஒன்றும் இல்லை. ஸ்டீல் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அலுமினியம் வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். இதுக்கு கொடுக்குற அதே ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ அதனால தான் இதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது யார் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மெட்ரோ தான் பண்ணுறாங்க. இந்த கொல்கத்தா மெட்ரோ ரயில்வே இருக்கு இல்லையா, இவங்க வந்து இலைட் கிளப்ஸில் மெம்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலைட் கிளப்ஸில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா லண்டன், மாஸ்கோ, பெர்லின், முனிச்சன், இஸ்தான்புல் மெட்ரோ இவங்கெல்லாம் மெம்பராக இருக்காங்க. இவங்க வந்து இதில் வந்து கொல்கத்தா மெட்ரோ வந்து மெம்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல் லான்ச்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல் லான்ச் பண்ணியிருக்காங்க, கேரளா. இது ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, யூனியன் மினிஸ்டர் ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் லான்ச் த 3-year பார்ட்னர்ஷிப் எஜுகேஷன் டு ஆண்டர்பிரினர்ஷிப் வித் யார் கூட பண்ணியிருக்காங்க, திஸ் இஸ் ஆல்சோ வி ஹவ் சீன். ஸோ மெட்டா கூட பண்ணியிருப்பாங்க. ஓகே, எஜுகேஷன் வித் ஆண்டர்பிரினர்ஷிப் வித் மெட்டா. ஸோ இது வந்து ஏஐக்காக தான் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், the World Health Organization has released the outcome of the first WHO Traditional Medicine Global Summit in the form of, okay, this is important, இந்த டிக்ளரேஷன் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து குஜராத் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ இது எதுக்காக பார்த்தீங்கன்னா குளோபல் கமிட்மெண்ட் அண்ட் ஹார்னஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் ட்ரெடிஷ்னல் மெடிசன். ஓகே, ஸோ ஏன்னா இந்த எங்க இருக்கு இதோட ஹெட்ன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் தான் இருக்கு. ஓகே, ட்ரெடிஷ்னல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்காக. ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் மெடிசன் குளோபல் சமிட் குஜராத். ஹூ அன்வேல் த 12 feet ஸ்டாச்சு ஆஃப் மகாத்மா காந்தி அட் ராஜ்காட். ஓகே, ஸோ யாருன்னா நம்ம பிரசிடென்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.